கசமாடன் கதைகள் பாட கதைகள் பாட இதாயே கலைமகளே முன்னடவா அந்த அருள்வா கலைமகளே அருள்வா ஐயா கதைகள் பாட கலைமகளே நானோ துட்ட கதை குறைகள் பாட அம்மா அம்மான்னு சொல்லி பகவதியை வரந்தருவா போடு போட்டுக்கத்தாலும் எடுத்த சில கதைகள் பாட கதைகள் பாட ஈசம் பகவானே வரந்தருவா வரந்தருவா பகவானே தருவா எடுத்த சில கதைகள் பாடி அந்த காஞ்சிவனம் பூஞ்சோலையில் தேவருக்கும் மாடுத்திய பெண்கோடிக்கும் நல்ல மகனாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திடுமா பிறந்ததொரு குழந்தைய பக்க வந்த மருத்துவமோ குளிப்பாட்டி நீராட்டி குலவையதும் தானும் போட்டுவே சேனையதும் ஊட்டுவாரா ஐயா சேனையது ஊட்டுவாரா அந்த அழகு நல்ல கீதா அந்த சேனை எதெல்லாம் ஊட்டினார்கள் காஞ்சிவனம் என்னும் பூஞ்சோலையிலே வந்து துப்பல் கொடியறுத்து குளிப்பாட்டி நீராட்டி குலவை எல்லாம் போட்டு சேனைகள் எல்லாம் ஊட்டி மாடப்ப தேவருடைய கையில தூக்கி கொடுத்தா மருத்துவம் கையில தூக்கி அப்படியே தலவாளையில வச்சு கொடுக்குறா. ஒரு பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடைச்சா எப்படியா இருக்கும்? 10 நாள் சாப்பிடாதவனுக்கு பசியில இருக்கும்போது சாப்பாடு கிடைச்ச மாதிரி இருக்கும்னே. ஆமா தானே 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 தன்னோ தானே தானே தன்னோ உனக்கு தந்தானே தோ தானே தன்னோ தானே தானே தன்னோ பாதியில நீயோ கசமுத்தே பாதியில மந்திரியா அத்தாள நல்ல நல்லூரியிலே மெதலக்கி தான் தூண்டி போட்டே கசமதியில மாண்ட தெய்வம் எங்க கசயமாட சாமி ஐயா உச்சியில குள்ளாவா ஏ கசமாடா ஏ குள்ளாவோ சோழமன்ன அரமனையில் இந்த நல்ல மந்திரிக்கும் அதிகார மந்திரியா ஏ மந்திரியா ஆண்ட தெய்வம் வந்த தெய்வம் ஆண்ட தெய்வம் ஆண்ட தெய்வம் ஐயாவான கசமுத்தே ஐயா மாண்ட தெய்வம்
ஐயா அடங்காத குதிரையதா ஏ கச்ச மேல கச்ச கட்டியே ஐயா கருத்த கச்ச சுங்கலிட்டே ஏ தட்டி மெல்ல வரிந்து கட்டியே ஐயா தாமரக்கா சுங்கலிட்டே ஐயா பட்டு கச்ச பவள கச்ச வாம்பாரி கோரே நீல கச்சே ஏ முன்புறத்தே சுங்கலிலே எங்க கசமுத்தே கசமுத்தே ஐயா மோகினியா சாரமாக ஐயா சுங்கலிலே ஐயா பின்புறத்து சுங்கலில தேவாச்சாரமா வலது பூர சுங்கலில பைரவனின் அச்சாரமா ஏ அடங்காத கசமுத்தே பொல்லாத கசமுத்தே ஐந்து நல்ல மந்திரிக்கும் அண்ணாவி முதல் மந்திரிய பட்டு கஜ பவள கஜ ஐயா ஒட்டு கஜ சல்லடமோ ஐயா உச்சியில குல்லாவோ காங்கு கஜ சல்லடமா கையருவா வல்லையம்மா பட்டு கஜ பவள கஜ பொல்லாத கசமுத்து ஆனைக்கோ கிளைக்கோ அடங்காத தெய்வம் ஐயா அந்த வன்னிய நம்பி யாரோ ஐயா புதுக்களத்தில் மண்ண எடுத்து புதுக்குறிச்சி செலவெடித்து ஐயா காலங்கரையில் சத்தி நிறுத்தி ஆண்டதோடு தெய்வம் அப்போ அடங்காத கசமுத்து கசமாட சாமி ஐயா ஐயா மாடனுக்கும் மாடன் தானே மன்னனுங்க கசமாட வலது புற வீசையத்தா வல்லையம்மா துடி துடிக்க ஐயா இடது புற வீசையதே ஈட்டியாக துடி துடிக்க வலது துடைய தட்டி எல்லோ எனக்கும் வீசையத்தான் முறுக்கி யாரே எனது துடையத்தான் நட்டி எல்லோ வலது வீசையும் தான் தொடுக்குவாரோ அந்த அடங்காத குதிரையத்தான் அடக்கியத வாரார வாழக்காரன் ஜாலக்கார பொல்லாத கசமாடா எங்க கசமாட சாமியோட கசமாடத்தி அம்மனுமா ஐயா புதுமாட சாமியோட புதுமாடத்தி அம்மனுமா நாயான பேசி அம்மா நாய பிரம்மவிடம் பிறந்தவளோ பேச்சு பிரம்மராஜுதையா ஆடி வர ஓடி வாரா ஏ பொல்லாத கசமாடா ஆடி ஓடுவாரோ ஏ ஆயிரம் நல்லறையோ அடித்து சாய்த்தவர பொல்லாத கசமாடா ஐயா உச்சியில குல்லாவோ உல்லாச கால்நடையா தலையில் ஒரு குல்லாவா ஐயா தாமரக மணி அழகா பட்டு கஜ பவள கஜ ஐயா ஒட்டு கஜ நல்ல இடமா ஏ உச்சியில குல்லாவோ கீழைக்கும் கால்களுக்கு உனக்கு இறக்கணும் அல்லடமா ஐயா தூக்கி வைக்கும் ஐயா கால்களுக்கு 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 தன்னனை தன்னனை தன்னை தன்னம் தன்னனை தன்னோ தன்னை தன்னோ தன்னனை தானே தன்னோ தன்னை தாளாகா தானே தன்னனை தன்னோ
கசமாடன் கதைகள் வாட கதைகளை வரந்தருவாங்க கதை குறைகள் வாட கணபதியை வரம் தருவாங்க எடுத்த சில கதைகள் வாட பகவானை வரம் தருவாங்க காஞ்சிவனம் பூஞ்சோலையோ கையவரோட தேசத்தீர கையவரோட சத்தீரே மாடப்ப தேவரும் மாடுத்திய பெண்கொடி மகனாக பிறந்தாரே மாறி கையிலெடுத்தோ வலது கண்ண முத்தமிட்டாக ஏந்தி கையிலெடுத்தோ இடது கண்ண முத்தமிட்டாக வாரி கையிலெடுத்தோ வாரி கையிலெடுத்தோ கோடி லட்சம் முத்தமிட்டாக கோரி மெல்ல கையிலெடுத்து அள்ளி அரவணைத்த அவளோடு முத்தமிட்டார் சேர்த்து கையிலெடுத்து செவிட்டோடு முத்தமிட்டார் 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 அந்த மாடப்ப தேவரும் மாடி பிள்ளை பெண்ணானவளோ ஆமோ என்ன செய்கிறார் தெரியுமா என்ன செய்கிறார் காஞ்சிவனம் பூஞ்சோலையில ஆமா செல்ல மகம் பிறந்தான் என்று செல்ல மகம் பிறந்தான் என்று செல்ல மகம் பிறந்தான் என்று பேரந்தான் என்று அவன் சீனி வளஞ்செலவு செய்தார் செலவு செய்தார் சீனி வளஞ்செலவு செய்தார் செலவு செய்தார் செல்லமகன் பிறந்தான் என்று ஆமையோ அருமை மகன் பிறந்தான் என்று அருமை மகன் பிறந்தான் என்று பணம் செலவு செய்தார் பணம் செலவு செய்தார் வஸ்திரமா 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 புகழோடனை செலவு செய்தார் செலவு செய்தார் புகழோடனை செலவு செய்தார் செலவு செய்தார் ஆமையா அவர் புகழோடனே செலவு செய்தார் ஐயா அன்னதானம் சுரணதான அன்னதானம் சுரணதானோ ஐயா அன்னதானம் சுரணதானோ அள்ளி அள்ளி தருமம் செய்தார் தர்மம் செய்தார் அள்ளி அள்ளி தருமம் செய்தார் தர்மம் செய்தார் ஆமையா சொல்லண்ணா அவர் அள்ளி அள்ளி செலவு செய்தார் தொட்டில் கேட்டீங்க தொடையதில நடவரத்தீங்க மார்போடு தொட்டில் கேட்டீங்க அடியதில நடவரத்தீங்க தாராட்டி தோராட்டீங்க தலைமகனை வளர்த்துவாரா கட்டில சாதம் போட்டாங்க தாரி உண்ண மாட்டான் என்றோ பாவில சாதம் போட்டாக போவா என்று சொல்லி தங்க தழுகையில இரவென்னதான் பிசைந்தோ இடுப்பதில தூக்கி வைத்தோ காக்காய சங்காட்டி காக்காய சங்காட்டி அந்த கண்மணிக்கு வாரா
வளர்த்துவாராக அப்படி கசம் அந்த பாலகனானவர வளர்த்து வரக்கூடிய காலத்தில் 16வது நாளையிலே பேர் நாமம் கொடுக்க வேணும் என்று பாலனுக்கு பேர் நாமம் கொடுக்க வேணும் என்றோ என்ன பேர் கொடுப்பாங்க எப்படி கொடுக்குறாங்க கசதி சொல்லுதா என்ன எங்க அப்பா பேரை தான் கொடுக்கணும் எப்பா மாறிப்பட சொல்லுதா ஆமா மாடப்ப தேவர் சொல்லுதாரு எங்க அப்பா பேரை தான் கொடுக்கணுங்காரு எங்க அப்பா பேரை தான் கொடுக்கணுங்காரு ஆமா பார்த்தார்கள் இருவேரும் என்ன உங்க அம்மா பேரு வேண்டாம் எப்பா எங்க அப்பா பேரு வேண்டாம் எங்க அப்பா பேரு வேண்டாம் ஆமா இந்த பிள்ளை யாருனால கிடைத்த பிள்ளை ஏப்பா யாரால கிடைத்த பிள்ளை கம்ப காமாட்சி அருளாலே பிறந்த பிள்ளை கிடைத்த பிள்ளை அதனால ஆமா அவர்களுடைய பேரே கொடுக்க வேணும் என்று காஞ்சிவனம் பூஞ்சோலையில ஆமா காமாட்சி அம்மானுடைய பேரே கொடுக்கார் எப்படி கொடுக்கிறார் எப்படி பேரு கொடுப்பாரே ஆனா எப்படி சுவாமி கசமுத்து கசமுத்து ஏ கசமுத்து பேர் கொடுப்பாங்க கசமுத்து கசமுத்து என்று சொல்லியே அனபகானும் பேர் கொடுத்தார் பேர் கொடுத்த கசமுத்து கசமுத்து சிறப்புடனே வளர்த்துவார் கசமுத்து அவரை கசமுத்து கசமுத்து என்று கட்டுடனே பேர் நாமங்களை கொடுத்தோ காஞ்சிவனம் பூஞ்சோலையில மாடப்ப தேவரும் மாடி பிள்ளை பெண்ணானவளும் எப்படி வளர்த்து வருகிறாரையானா எப்படி சுவாமி தமிழ்நாடு ஒரு மேனியுமா ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா புகழோடு வளர்த்துவாரா கசமுத்து பாலகன மாடப்ப தேவருமா மாடி பிள்ளை பெண்கோடியோ புகழோடு வளர்த்துவாரா மாடப்ப தேவரும் மாடி பிள்ளை பெண்ணானவளும் அந்த கசமுத்து பாலகனை சீரும் சிறப்போடு வளர்த்து வருகிறார் ஏப்பா சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகிறார் கசமுத்து பாலகனை எப்பா ஊட்டி வளர்க்கிறார் உடம்பெல்லாம் நெய்யுருக அப்படி வளர்த்து வரக்கூடிய காலத்தில் இந்த சீரும் சிறப்பா உள்ள நேரத்தில் என்ன பாடும் நாமலை ஆதரிக்க வேணுமென்று அருள் மீறுகோ ஆமா கீழப்புலியூர் மாநகரத்திலே சரி குழுவிருந்து வரக்கூடிய ஆமா அந்த திருநாம பெரியிலே குழுவிருந்து வரக்கூடிய யாரண்ணா என் அப்பனாகப்பட்ட திருநாமமுடையார் சாஸ்தா துணையோடும் துணை கொண்டும் அதாவது கசமாட சுவாமி துணையோடும் எப்பா கசமாட சுவாமி துணை கொண்டும் வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் அம்மா நமது அருமை மாமா திருநாமம் என்ற செல்வம் அவர்கள் அதற்கு அடுத்தாப்பில் புஷ்பரான் அவர்களும் முருகன் அவர்களும் இசக்கிராஜ் அவர்களும்
கண்ணன் அவர்களும் சாஸ்தா அவர்களும் ஆமா இவங்க பூரா நம்ம மச்சனமார பாத்துக்கோ. எப்ப அத்தனை பேரும் மச்சனா? ஆமா மச்சனம் தான் மலையேறி பிழைக்கலாம்னே. ஆமா பிழைக்கலாம். ஆமா அம்மா வாரம் ஏ அப்பா கசமாட சாமியே ஏப்பா கசமாடனே வந்து பிறந்த மாதிரி இருந்தது. ஆமா காலை தூக்கி ஆடிட்டாங்க. ஏப்பா வில்லுமலை நான் பயந்துட்டே இருந்தோம்னே. ஏன் மேல வந்து விழுந்துருவாருன்னா மைக்க கொண்டு இடிச்சுவாங்க அப்படியா? திருநாமமுடையவர் சாஸ்தா துணை கொண்டும் என் அப்பனாகப்பட்ட கசமாட சாமியுடைய துணையோடும் வாழ்வார்ந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள் திருநாமம் என்ற செல்வம் ஆமா மாமா அவர்களும் புஷ்பரான் அவர்களும் அன்னார்களும் நமது அருமையத்தான் முருகன் அன்னார்களும் அத்தான் இசைக்கிராஜ் அவர்களும் இவர்களும் கண்ணன் அவர்களும் நமது அருமை அத்தா யாரு சாஸ்தா அவர்களும் நமக்கு லட்சாதி லட்சம் அம்மா 301 லட்சம் முன்பொருளை அள்ளி பணம் தந்து ஆதரவு செய்துள்ளார்கள். அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரம் முட்டார் வெட்டார் உறவினர்களோடு அதுக்கு அடுத்தபடியாக பாடம் நாமளை ஆதரிக்க வேணுமென்று அள்ளி பணம் தந்து ஆதரித்துள்ள செல்வ சீமான் பூமான் கனகவான் யார் என்று கேட்டால் யார் என்ன இந்த கசமாட சுவாமிக்கு ஆடு குல கோமரத்தாடி ஏப்பா யாரு நமது அருமை அம்மா அண்ணாச்சி யாரு முத்து அவர்கள். ஏப்பா எங்க லீல படிச்சா உடனே வந்து பாத்துவாரு. ஆமா தப்பு விடுதாங்களா இல்லையான்னு கீழப்புலியூர்ல வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள். அம்மா நமது 2 வாரமா நம்மள விரட்டிலாம் வந்திருக்காரு. ஆமா சொல்ல முடியுமா? முத்தண்ணாச்சி அவர்கள் அன்னார்கள் பாடும் நாமளை ஆதரிக்க வேணுமே என்று லட்சாதி லட்சம் ஆமா 101 லட்சம் முன்பொருளை அள்ளி பணம் தந்து ஆதரவு செய்துள்ளார்கள். அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரம் முட்டார் வெட்டார் உறவினர்களோடு மனைவி மக்களோடு எப்படி வாழ வேணும் தெரியுமா? எப்படி சுவாமி ஈசன் பகவானோட அருளாலே கையில போல வாழ வேண்டும். சுவாமி அருளாலே கல்யாண வாசலாக வேண்டும். திருநாமமுடையவர் அருளாலே செலுத்து வங்கியவர்கள் வேண்டும். அருளாலே அப்படி காஞ்சிவனம் பூஞ்சோலையும் கையவரோட தேசத்தில் யாரும் மகன் கசமூத்த ஒரு வயதா 2 வயதா மொத்தம் 3 வயதும் ஆச்சு. 3வது வயதில முட்டை போட வேணும் என்று அவரும் மனமதில எண்ணுவார். கசமுத்து பாலகனானவருக்கு 3வது வயதிலே முடியிறக்கி காது குத்த வேணும் என்று காஞ்சிவனம் என்னும் பூஞ்சோலையிலே வந்து அந்த கம்ப காமாட்சி அம்மாளுடைய ஆலயத்துல பாலு பழம் சர்க்கரை தேனவர்தால அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி சாந்தொழுக புனகொழுக சந்தன கஸ்தூரி வேர்த்தொழுக ஏகாம்பரநாதருக்கும் எங்க காமாட்சி அம்மனுக்கும் அப்படி அபிஷேகங்கள் எல்லாம் செய்து கசமுத்து பாலகனுக்கு 3வது வயதாதியில முட்டை போட்டு காது கோத்தி முடியறைக்கு காது கோத்தி கைக்கு தங்க
முத்தான கம்மலேட்டு 4 வயதீன 4 வயதீன தசமுத்து நடந்து விளையாடுவாரா அவரோன் நடந்து விளையாடுவாரே ஐயா இந்த நல்ல வயதாச்சு நம்ம ஆடப்பத்து அவர் அழகு கசமுத்து அருவி பலி வடிக்க வாராங்க நாளான நாளையில நாளான நல்ல விரட்டாதி மாதத்திலே கசமுத்து பாலகனானவன் நாளான நாளு நல்ல பிரட்டாசி மாதத்திலே வானோம்பு பூஜை அன்று ஆமா சரஸ்வதி பூஜை தினத்தன்று தினத்தன்று குலகுருவாகப்பட்ட வாத்தியாருக்கு கோடி வேஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து கட்டி கட்டி என் கசமுத்து பாலகனானவன் ஆமா அந்த காலத்துல ஆமா நோட்டு பாடமெல்லாம் கிடையாது பாத்துக்கோ அப்ப என்ன என்ன ஒரே ஏட்டு பாடம் தான் உண்டு அப்பமெல்லாம் ஒரே அப்படி ஒரே ஏட்டு பாடம் தான் உண்டு பாத்துக்கோ ஆமா ஏட்டு பாடம்னா என்னங்க என்ன என்ன பண ஓலை இருக்கு பாத்தியா பண ஓலை பண ஓலையை கொண்டு வந்து நல்ல குருத்தோலையா கொண்டு வருவாங்க நல்ல குருத்து ஓலையை கொண்டு வந்து அதை நல்லா இரு பக்கமும் கொண்டை சீவி நல்லா தண்ணியில பனைய வச்சு நல்லா மஞ்சளை போட்டு தேய்ச்சி எழுத்தாணி கொண்டுதான் ஏடு தொடங்குவார்கள் ஆமா ஆமா கசமுத்து பாலகனுக்கு ஆமா எப்படி ஏட்டு ஓலையை சேகரிக்காரே ஆனா எப்படி சுவாமி காயாத பனையதில கண்ணி பண கொடுத்தெடுத்தாங்க கையா காயாத பனையதில கண்ணி பனை கொடுத்தெடுத்தா அங்க ஈனாத பனையதில மன கொடுத்தெடுத்தாங்க மண்டரியா ஓலை ஒன்று வகையோடனே கொண்டு வந்தாங்க வகையோடனே கொண்டு வந்தார் வாத்தியாரோ ஆமையோ சொல்லண்ணா ஒரு வகையோடனே கொண்டு வந்தார் வண்டரியா ஓலைய வகையுடனே கொண்டு வந்து கசமுத்து பாலக எழுத்தாணி தானே கொண்டு ஏடுகளா எழுதுவாங்க கசமுத்து பாலகனானவன் எழுத்தாணி கொண்டு ஏடுகளை எல்லாம் எழுதினார் எப்படி ஏடு தொடங்குகிறார் எப்படி சுவாமி ஆனாவில் இருந்த அக்கண்ணா வரைக்கும் ஈனாவில் இருந்து இக்கண்ணா வரைக்கும் கானாவில இருந்து இக்கண்ணா வரைக்கும் எழுதினான் கசமுத்து பாலகனான ஆமா 5 நல்ல வயதாதியில அருவி பள்ளி படித்துவார் 6 நல்ல வயதாச்சு 6 நல்ல வயதாச்சு அவன் கலைகளையும் படித்துவார்
பாடம் எழுதுவான் 8 நல்ல வயதாதீர எஞ்சு அடி படித்துவான் 9 வயதாதீர ஓலையது எழுதுவான் 12 வயதுக்குள்ள 12 வயதுக்குள்ளே ரசமுத்து பலகளையோ படித்தான் பலகதையோ கசமுத்து பாலகனானவன் வயதோ 12 வயசாச்சு பத்துக்கும் பல கலைகள் எல்லாம் படித்தான் எப்படியெல்லாம் படித்து வருகிறான் தெரியுமா அறிகறி கொண்டல் வேந்த அறிந்து கொண்டாரோ அறிந்து கொண்டாரோ அன்னையும் பெதா எஞ்சுபடி அறிந்து கொண்டாரா அன்னையும் பெதா எஞ்சுபடி அறிந்து கொண்டாரா கசமுது அறிந்து கொண்டாரோ நாலு வேதம் சொல்லி 4 வேதம் அப்படி சொல்லு 4 வேதம் 6 சாஸ்திரம் அறிந்து கொண்டாரோ அறிந்து கொண்டாரோ 64 கலைக்கு ராணியோ அறிந்து கொண்டாரோ 64 கலைக்கு ராணியோ அறிந்து கொண்டாரோ அறிந்து கொண்டாரோ 64 கலை காணியமோ ஆமம் படியாத பாடம் எல்லாம் படியாத பாடம் எல்லாம் படித்து வரங்க சமுத்தே எழுதாத ஏடு எல்லாம் ஐயா ஏடு எல்லாம் எழுதி வரங்க சமுத்தே எழுதி வரங்க சமுத்தே சமுத்தே ஏடு எல்லாம் எழுதி வரங்க சமுத்தே 12 வயதாச்சு கசமுத்து பாலகனானவன் பல கலைகளை எல்லாம் படித்தான் ஆமா ஆனை ஏத்தம் குதிரை ஏற்றம் ஆமா அழகு எந்த தொழில்களை எல்லாம் படித்தான் ஆமா வள்ளிடம்பு சிலம்பு தொழில் வரிசைகள் எல்லாம் படித்தான் என் கசமுத்து பாலகனானவன் இன்னை எப்படியெல்லாம் பலவித பாடைகள் எல்லாம் படித்து வருகிறானையானா அவனோ ஆணையத்தம் குதிரையாற்றோங்க ஆணையத்தம் குதிரையாற்றோங்க அழகு எந்த தொழில் படித்தாங்க வள்ளிடம்பு சிலம்பு தொழில் வள்ளிடம்பு தொழில் வரிசையாக படித்தாங்க கசமுத்து பாலக 300 அடி வாய்ந்திடவும் அவடக்கி 400 அடி அழைக்க வைத்து பாய்ந்தான் அழைக்க வைத்து கசமுத்து 16 அடி கசமுத்து 16 அடி வாய்ந்திடுவா கசமுத்து பாலகனானவன் 16 வயதுக்குள்ள பல கலைகள் எல்லாம் படித்தான்
யானை ஏத்தம் குதிரை ஏத்தம் அழகு உயர்ந்த தொழில்கள் எல்லாம் படித்தான். எப்ப அளவு உயர்ந்த தொழில் எல்லாம் படிக்கிறான். அவனுக்கு வயசு என்னாச்சு? ஏப்பா 16 வயதாவது. 16 வயசாச்சு பார்த்துக்கோ. அம்மா 16 வயசுக்குள்ளே அறிவிலே அறிஞனானா. எப்பா கல்வியிலே கவிஞனானா. கசமுத்து கல்வியிலே கவிஞனானா. அம்மா கசமுத்து பாலகனானவன் ஆமோ என்ன செய்கிறான் தெரியுமா? என்ன செய்கிறான்? என் கசமுத்து பாலகனானவன் ஆமோ என் கசமுத்து பாண்டியனானவன் ஆமா என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன சுவாமி? நாம நாடு சுத்தி பார்க்க வேண்டும், நல்ல பெயர் வாங்க வேண்டும். 16 வயசு வரை பாலகனா தான் இருக்காரு. அப்படியா? எனக்கு அசமுத்து பாண்டியனானவன் 16 வயசுலே பல கலைகள் எல்லாம் படித்தார். அறிவிலே அவிஞனானான், கல்வியிலே கவிஞனானான். கவிஞனானா என் அசமுத்து பாண்டியனானவன் ஆமா அப்படி பல கலைகள் எல்லாம் தான் படித்து ஆமோ நம்ம வீரம் பட்ட வேங்கணும், சூரம் பட்ட வேங்கணும். ஏப்பா நம்மளோட தொழில் எல்லாரும் அறிய வேண்டும். நம்ம தொழில ஆமா எல்லாரும் அறிய வேண்டும் என்று அறிய வேண்டும் என்று கசமுத்து பாலகனானவன் ஆமா அந்த பாண்டியனானவரோ என்ன அம்மாளிடத்திலே சொல்லுகிறார். கசமுத்து பாலகன் ஏ அம்மா, என்ன ஏ மாடி பிள்ளை, என்ன எங்க அசமுத்து பாலகனானவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்கிறான்? ஏ அம்மா, என்ன நான் நாடு சுத்தி பார்க்கணும், பார்க்க வேண்டும், நல்ல பேரு வாங்கணும், ஊரு சுத்தி பார்க்க வேணும், முத்த பேரு வாங்க வேண்டும், வீரம் பட்டம் சூரம் பட்டம் வாங்க வேணும் என்று எனக்கு வாத்தி வரம் கூட என்று சொன்னார். அப்ப என்னதார் என் கசமுத்து பாலகனானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சேரநாடு போனோமா, சேரநாடு போனோமா, நமக்கு சேவைக்கெல்லாம் மிச்சம் இல்லை. சோழ நாடு போனோமா, சோறு உண்டு சுகமும் இல்லை. பாண்டிய நாடு போனோமா, ஐயா பாண்டிய நாடு நமக்கு பாடு உண்டு பவசும் இல்லை. என்ன மாண்டிய நாடு போனோமானா என்று கசமுத்து எண்ணுவாரோ எண்ணாத எண்ணம் எண்ணுவாரங்கசமுத்தோ மனமாதில எண்ணிக்கொண்டு சோழநாடு போக வேண்டும், சோழ நாடு போக வேண்டும், நாம சொகுசுடனே வாழ வேண்டும். என்று வீரம் கொண்ட கசமுத்தோ வேகமாக வாராரே, எங்க எங்க வருவாரான் அவருடைய தெருகடந்தோ காஞ்சிவனம் பூஞ்சோலையில் இந்த கயவருட தேசத்தின் காமாட்சி வாசலுக்கு காமாட்சி வாசலுக்கு மாறாரே மாறாரே காமாட்சி அம்மாளுடைய வாசலுக்கு வந்து
ஆனவரோ என்ன சுவாமி காமாட்சியை அடிபணிந்தார். அடி தொழுதார் காமாட்சியை வணங்கி வணங்கி ஏகாம்பரத ஈஸ்வரரை வணங்கி வணங்கி எங்கே வருகிறாரையான எங்கு சுவாமி என் ஐயாவாகப்பட்ட கசமுத்து பாலகனானவரோ பாலகனானவரோ இந்த சீரும் சிறப்பாவுள்ள நேரத்தில் எப்பா இந்த பொன்னான வேளையில் பாடும் நாமளை ஆதரிக்க வேணுமென்று அம்மா அதாவது திருமேனி கண்ட பூசாஸ்தா எப்பா திருமேனி கண்ட பூசாஸ்தா துணை கொண்டு அம்மா இது எங்க இருக்காருன்னா ஐயா நாகர்கோயில் பக்கத்துல இருக்காரு பார்த்து அங்க போய் அமர்ந்திருக்கிறாரா ஆமா உங்க அண்ணாச்சிக்குமா மந்தையிலே வாழ்வந்து கொழுவிருந்து வரக்கூடிய யாரு என் அம்பிகையாகப்பட்ட அம்மா செங்காட்டு நீலி செட்டி வழியே மறித்தவள் அம்மா பாப்பானை வழிமுடிக்க பலகையிலே பிறந்த என் பலிகார இசக்கியம்மன் துணை கொண்டும் வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர் அம்மா யார் என்று கேட்டால் அம்மா செங்காட்டு நீலி செட்டி வெளி மறித்த இசக்கியம்மனுடைய குமரத்தாடி அம்மா அந்த இசக்கியம்மனுடைய நாமங்களை பெற்ற அம்மா கு இசக்கிராஜ் அவர்களும் கோ புவனேஷ் அவர்களும் இ முருகேசன் அவர்களும் பா இசக்கிராஜ் அவர்களும் பாடும் நாமலை ஆதரிக்க வேணுமென்று லட்சாதி லட்சம் 101 லட்சம் முன்பொருளை அள்ளிமணம் தந்து ஆதரவு செய்துள்ளார்கள். அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரமல் முட்டார் வெட்டார் உறவினர்களோடு எப்படி வாழ வேணும் தெரியுமா? எப்படி சுவாமி சாமி பூசாஸ்தாவோட அருளாலே புகழ் பெருகி என்றும் வாழ மந்தைய சக்கியம்மனுட வாழ்வாழ வேண்டுமே வாழையடி நல்ல வாழையாக வளர்ந்து வாங்கி என்றோ செழிக்க வேண்டும் வாழையாக ஐயாவான கசமுத்தோ எங்க வருவாரான காஞ்சிவனம் பூஞ்சோல் கையவரோட தேசம் விட்டு எங்க வருவாரான கசமுத்து பாலகன் எங்க வாராரான அவருடைய நாடு விட்டு ஐயா அடுத்த நாடு பயணமா ஐயா சோழ நாடு மார்க்கமாக விட்டு குமடு வேட்டோ குமரங்கை மலை கடந்தோ வடமதுரை பூமதுரை தென்மதுரை என்று சொல்லும் அந்த மதுரை மாநகரத்திற்கு மதுரை மாநகரத்திற்கோ வாராரே கசமுத்தோ மதுரை மாநகரத்திற்கு மதுரை மாநகரத்திற்கு வாராரே கசமுத்து மதுரை மாநகரத்தில சோழ நாடு தன்னதியில எங்க வருவாரானா கசமுத்து பாலகன் ஐயா வாராரே அது சமயம் வருவாரே கசமுத்து பாலகனானவ சோழ நாடு
தேசத்திற்கு வந்தார். வருகின்றார். அப்படி வருகிற வேளையில என்ன சுவாமி அங்க 1000 தெருக்கள் உண்டு பார்த்துக்கோ. அம்மா நெட்டத்தெரு 1000, குட்டத்தெரு 1000, குறுந்தெரு 1000, 5000 தெருவதை வாராரே சோழமன், வாராரே கசமுத்து, எங்க எங்க வருவாரான் சோழ மகாராஜனிடம் அரண்மனை பக்கம் அரண்மனை பக்கம் வாராரே வாராரே கசமூத்து. சோழமன்ன அரண்மனைக்கு பக்கம் வந்து அப்படியே சுத்தி வாராரு பார்த்துக்கோ. ஏப்பா வருகின்றார் வருகின்றார் கசமுத்து பாலகன். இந்த சீரும் சிறப்பாவுள்ள நேரத்தில் வேளையில் பாடும் நாவலை ஆதரிக்க வேணுமென்று அள்ளிவனம் தந்து ஆதரித்துள்ள செல்வ சீமான் யாரென்று கண்டா யாரண்ணா திரு வெள்ளிகண்ட சாஸ்தா துணையோடும் சாஸ்தா துணையோடும் பட்டாணியுடைய கோபுரத்தாடி ஏப்பா குலகோபுரம் ராமகிருஷ்ணன் அவர்களும் அன்னார்களும் பாடும் நாமலை ஆதரிக்க வேணுமென்று லட்சாதி லட்சம் ஆமா 101 லட்சம் முன்பொருளை அள்ளிவனம் தந்து ஆதரித்துள்ளார்கள், ஆதரவு செய்துள்ளார்கள். அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரம் முட்டார் வெட்டார் உறவினர்களோடு ஆமோ எப்படி வாழ வேணும் தெரியுமா? எப்படி பகவானோட அருளாலே கையில போல எங்க வெள்ளி கண்ட சாஸ்தா விருப்பமோடு அவர்கள் வேண்டும் கசமாட சுவாமி புதுமாட சாமி அருளாலே புகழு வெட்டு என்றும் வேண்டுமா அருளாலே அப்படி வாழ்க வளர்க என்று ஆமா ஆண்டவன் பகவானை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படி இருக்கும் போது எங்க அசமுத்து மந்திரியானவ பாலகனானவ ஐயா அப்படி சோழ தேசத்துக்கு வந்தார் கசமுத்து பாலகன். அப்படி வருகிற வேளையில அந்த சோழ மகாராஜனுடைய அரண்மனையில 1000 குதிரை உண்டு பார்த்துக்கோ. எத்தனை குதிரை? 1000 குதிரை உண்டு. அந்த 1000 குதிரைக்கும் அடங்காத பேக்குதிரை பார்த்துக்கோ. என்ன குதிரை? பேப்பே குதிரை இல்ல, பேக்குதிரை பார்த்துக்கோ. அந்த குதிரை எப்படி இருக்கு ஐயா? முன்ன போனா கழித்திடும் மாங்கா போனா திடும் மாங்கா போனா மாங்கா முன்ன போனா எத்திடும் மாங்கா கலிவாளத்தை வாங்காதே அடங்காத பேக்குதிரை காண வைத்தா திங்காதே புல்லு வைத்தா வாங்காதே வானத்துக்கும் பூமிக்கும் வானத்துக்கும் துள்ளி அங்க பாய்ந்திடும் துள்ளி அங்க பாய்ந்திடுமா ஐயா அடங்காத பேக்குதிரை அடங்காத குதிரை பார்த்துக்கோ. வானத்துக்கும் பூமிக்கும் ஆமா துள்ளி குதிக்கி அப்பேற்பட்ட அடங்காத குதிரை முன்ன போனா கடித்திடும், பின்னால வந்தா எத்திரும் பார்த்துக்கோ. காண வச்சா கடிவாளத்தை வாங்கவே செய்யாது. அடங்காத குதிரையானத அடக்க வேணும் என்று சொல்லி
செப்பு பட்டயத்துல சோழ மகாராஜ மன்னனானவர் என்ன செய்தார்? எனது அரண்மனையிலே ஒரு அடங்காத பேக்குதிரையானது இருக்கிறது. அந்த அடங்காத பேக்குதிரைய யார் ஒருவர் அடக்கினார்களோ அவருக்கு 1000 பொன் வெகுமதி, 5000 பொன் சமாதானம். ஐயா, அந்த குதிரையை அடக்கினவங்களுக்கு அவருடைய மந்திரியிலே அரண்மனையிலே 5 மந்திரி உண்டு. பார்த்துக்கோ, அந்த 5 மந்திரிக்கு அண்ணாவி முதல் மந்திரிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுப்போம்னு என்ன செய்தார்? செப்பு பட்டயத்துல எழுதி கூண்டு முகப்புல கொண்டாந்து தொங்க விட்டார். எங்க அசமுத்து பாலகனானவரோ ஐயா அப்படியே வீதியிலே வந்து கொண்டிருக்கும் போது இந்த செப்பு பட்டயத்தை படித்து பார்த்தார். செப்பு பட்டயத்தை படித்து பார்த்த உடனே ஆகா, இந்த அடங்காத பேக்குதிரையை நாம் அடக்க வேண்டும் என்று என் கசமுத்து பாலகனானவர் என்ன செய்கிறார்? ஐயா, அந்த சோழ மகாராஜனுடைய அரண்மனையில 10 வாசல் உண்டு. பார்த்துக்கோ, 10 கூண்டு வாசல் உண்டு. அது 10 வாசலுக்கும் 10 தலையாரிமார் காவலுக்கு நிக்காங்க. 10 தலையாரிமார் காவலுக்கு நிக்கும் போது கசமுத்தானவர் பார்த்தார். என்ன செய்தாரு? ஏய்யா, இந்த அடங்காத பேக்குதிரையை நான் அடக்குது என்று ஒரு தலையாரிட சொன்னார். அவர் அழைத்து 2வது வாச காவலாளிட்ட போய் சொன்னார். அப்படியே சொல்லி சொல்லி 10வது கோட்டை வாசக்காரங்க கிட்ட வந்து சோழ மகாராஜனிடத்துல வந்து கேட்டது. பார்த்துக்கோ அந்த செய்தி. அந்த உடனே சோழ மகாராஜ மன்னன் என்ன செய்தாரு? ஆளு நல்ல ஆளா இருந்தா அரண்மனைக்கு உள்ள அழைத்துட்டு வா என்றார். ஆமா, அப்பந்தான் கோட்டை வாசல்காரர்கள் அத்தனை பேர்களும் ஒன்று கூடி அந்த பாலகனாகப்பட்ட கசமுத்தானவரை கோட்டை வாசல்ல இருந்து உள்ள அரண்மனைக்கு சோழ மகாராஜனிடத்திலே கொண்டு வந்து விட்டார். கொண்டு வந்து விட்டார்கள். சோழ மகாராஜன் என்ன கேட்காரு தெரியுமா? என்ன கேட்கிறா? அப்பா என் பாலகா, என்ன எந்த ஊரு, எந்த தேசம், எந்த தேசம் எந்த தேசம் எங்க இருந்து இங்கு வந்தாய போகோ, எங்க இருந்து இங்கு வந்தாய போகோ, உங்களுக்கு எந்த தேசமா போகோ, எங்க இருந்து இங்கு வந்தாய உனக்கு நாடு என்ன, நகரம் என்ன, என்னடா போகோ, நடந்து வந்த விவரம் என்ன, என்னடா உள்ளதைய உள்ளபடி ஒளியாம சொல்லிடப்பா, உங்க அம்மாவோட பேரும் என்ன, பேரும் என்ன, அப்பாவோட பேரும் என்ன, உங்க அப்பாவோட பேரும் என்ன, என்ன போகோ, பேரும் என்ன போகோ, அப்பாவோட பேரும் என்ன, அப்படி சோழ மன்னன் கேட்ட போது கேளுங்கோ சோழ மன்னா, இந்த நூட வார்த்தை கேளும் ஐயாவே சோழ மன்னா, ஐயாவே இந்த அருமையுள்ள வார்த்தை கேளும்.
ஏ சோழ மகாராஜ மன்னா, என்ன சுவாமி நாம் பிறந்தது எந்த நாடு தெரியுமா? இந்த நாடு ஏ சோழ மகாராஜ மன்னரே, ஆமா நாம் பிறந்த நாடு ஆமோ. அந்த காஞ்சிவனம் பூஞ்சோலையில் கையவரோட தேசத்தில ஐயாவே சோழ மன்னா, இந்த மாடப்ப தேவரும் இந்த மாடத்திய பெண்மாளுக்கும் மகனாக பிறந்தேன் ஐயா. நான் குலத்திலையும் உயர்ந்த கோலம் கேளுங்கோ சோழ மன்னா, அகமுடி மறவரல்ல, கோட்ட நல்ல மறவரல்ல, கல்லர் குள்ள மறவரில்ல, சேதிபதி மறவரல்ல, கொத்தாளி மறவரல்ல, சிறுதாளி கட்டி மறவரல்ல, குளத்திலையும் உயர்ந்த கோலம் மன்னா, குளத்திலையும் உயர்ந்த கோலம் நானும் கொண்டையம் கொட்டா கோத்திருக்கோம். நாம் குலத்திலையும் உயர்ந்த குலம் கொண்டையங்கோட்டார் கோத்திரம் ஐயா. ஐயாவே சோழமன்னா, நாம் படித்த தொழில் பார்த்தேன் ஆனா, படித்த தொழில் பார்த்தேன் ஆனா, பார்ப்பதற்கு யாரும் இல்லை. நான் கட்ட தொழில் பார்த்தேன் ஆனா, ஐயா கட்ட தொழில் பார்த்தேன் ஆனா, நாட்டில் காண்பதற்கு கட்ட தொழில் பார்த்தேன் ஆனா, யாரும் இல்லை. நான் வீரம் பட்டம் வாங்க வேண்டும், சூரம் பட்டம் வாங்க வேண்டும், வீராதி வீரனாக வாழ வேணும் என்று சொல்லி, வாழ வேணும் என்று சொல்லி உங்கள் அரண்மனைக்கு வந்தேன் ஐயா. உங்களோட அரண்மனைக்கு நான் வீரம் பட்டம் வாங்க வேண்டும், ஆமா சூரம் பட்டம் வாங்க வேண்டும் வாங்க வேண்டும் என்று உங்களுடைய அரண்மனைக்கு வந்தேன் என்று சொல்ல, ஆமா ஐயா என்ன அடங்காத பேக்குதிரையை நான் அடக்க போறேன் என்று ஆமா மந்திரிமார்களோடு என் சோழ மகாராஜ மன்னனானவர் என்ன என்ன அப்படியே குதிரை கட்டி இருக்கக்கூடிய கொட்டாரத்துக்கு கொண்டு வந்து கசமுத்து பாலகனை கொண்டு வந்து விட்டார். அப்படி விட்டவுடனே கசமுத்தானவர் என்ன செய்தார் தெரியுமா? குதிரையை அடக்க வேணும் என்று என் கசமுத்து பாலகனானவரோ என்ன செய்தார் தெரியுமா? அந்த கசமுத்தானவர் அவர் கச்சமெல்ல வரிஞ்சு கட்டி கருத்த கச்ச சுங்களிட்டு ஆமோ ஆமோ ஐயா தட்டி மெல்ல வரிஞ்சு கட்டி தாமரக்கா சுங்களிட்டு பட்டு கச்ச அவள கச்ச முட்டு கச்ச வரிஞ்சிலாம் சல்லடம்மா உச்சியில இல்லாமா முன்புறத்து சுங்களில சமுத்து மோகினியா சரமா ஆமோ ஆமா ஐயா பின்புறத்து சுங்களில சமுத்து பாலனுக்கு பிரம்மதேவன் அச்சாரம்மா வலதுபுற சுங்களில பயிரவன் அச்சாரம்மா
எனது ஊர சுங்கலில சுங்கலில யமதேவனோட அச்சரவா கசமுத்தே பாலகனோ அச்சமல்ல அறிஞ்சு கட்டி குதிரைக்கு பக்கத்தில வந்தல்லவோ என்ன செய்தாரு என்ன செய்கிறார் குதிரை பக்கத்துல வந்தார் குதிரை பல்ல காட்டி சிரிக்கி பார்த்துக்கோ ஆமா என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்கிறார் என் கசமுத்து பாலகனானவரோ அந்த குதிரை பக்கத்துல வந்து குதிரை முன்னாலே வந்து ஆமோ கசமுத்தானவரோ ஐயா வலது நல்ல தொடையத்தானே தொடைய தட்டுவாரோ இசையத்தான் முறுக்குவாரோ இடது தொடைய தட்டுவாரோ தட்டுவாரோ வலது மீசையத்தான் முறுக்குவாரோ அடங்காத கசமுத்து பாலகனோ குதிரைக்குத்தான் பக்கத்துல குதிரை பக்கத்துல வந்து ஆமா என்ன செய்தாரு என்ன செய்கிறார் இடது கைய கொண்டு குதிரைய ஒரு அடி அடித்தார் எப்போ ஒரு அடி அடிக்கின்றார் குதிரைய பிடதி முடிய பிடித்து ஆமா என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்கிறார்? புள்ளி எங்க பாய்ந்தார பாய்ந்தார குதிரை சவாரி செய்யாரு சவுக்கையத்தான் கையிலெடுத்து கசமுத்து பாலகனோ குதிரையத்தான் அடிப்பாரா அடித்து அங்க விரட்டி வாரா மதுரை மாநகரத்திலே ஆமோ ஆமோ கருந்தூளும் செந்தூளும் பறக்கும்படி அடித்தும் அல்ல ஆறார சோழ மண்ண அரண்மனைய சுத்தி அங்க ஆறாரோ கசமுத்து பாலகனோ சோழ மண்ண அரண்மனைய சுத்தி அங்க வாராரே ஆமோ ஆமோ மகாராஜனுடைய அரண்மனைய ஆமா என் கசமுத்தானவரோ சுத்தி வந்தார் ஆமா சுத்தி வந்து என்ன செய்தார் தெரியுமா அப்படியே கொண்டு வந்து கோட்டை வாசலுக்கு முன்னாடி குதிரையை வந்து படுத்தது வாயெல்லாம் வெள்ள நுரை கக்கி குதிரை 4 கால் மண்டி போட்டு படுத்தது சோழ மகாராஜனானவர் பார்த்தார் என்ன செய்கிறார் தெரியுமா அந்த கசமுத்து பாலகனுக்கு 5 மந்திரிக்கும் அண்ணாவி முதல் மந்திரிங்கிற பட்டத்தையும் கொடுத்தார் அப்படி 5 மந்திரிக்கும் அண்ணாவி முதல் மந்திரி பட்டத்தை கொடுக்கும் போது இந்த 5 மந்திரிமார்களும் பார்த்தார்கள் என்னையா செய்தாரு என்ன செய்தாரு மொத்தத்துல நேற்று இருந்த முண்டாட்டி இன்னைக்கு ஒரு சீட் போன அந்த மாதிரி 5 மந்திரிமார்களும் பார்த்தார்கள் ஐயா நாங்க காலகாலமா தலைமுறையா இருக்கோம் காலகாலமா இருக்கும் நேத்து வந்தவனுக்கு போய் எப்படியா நீங்க வீரம்பட்ட சூரம்பட்டத்தை கொடுப்பியா அண்ணாவி மந்திரிக்கு முதல் மந்திரியாக நீங்க எப்படியா கொடுக்கலாம் என்று சொன்னார் பார்த்தார் என்னையா செய்தாரு இதுக்கு நாங்க ஒத்துக்கிடவே மாட்டோம்ங்காரு இன்னொரு போட்டி வைக்கணும் இன்னொரு போட்டி என்ன போட்டி வைக்காரு
ஒரு பெரிய வையாரி உரிய குத்திக்கல்ல தூக்கியாந்து என்ன செய்தாரு? அந்த குத்துக்கல்லுல ஒரு மெழுக ஒட்ட வைத்து அரைக்கால் ரூபானா வெள்ளி அணாவை கொண்டு வந்து ஒட்ட வைத்தார். அந்த வெள்ளி அணாவை கொண்டு வந்து ஒட்ட வைத்து ஏயா வெள்ளி அணாவை ஒட்ட வைத்து கசமுத்து பாலகனானவரிடத்திலையும் 5 மந்திரிமார்களுடைய கையில ஒரு துப்பாக்கியை தூக்கி கொடுத்தார். ஒரு துப்பாக்கியை தூக்கி கொடுத்தாரு. ஏ ஐயா, அந்த வெள்ளியனா உருகும்படி யாரு சுடுதார்களோ அவங்களுக்கு தான் 5 மந்திரியிலையும் அண்ணாவி முதல் மந்திரி பட்டம்னு சொன்னார். 5 மந்திரியிலையும் அண்ணாவி முதல் மந்திரி பட்டம்னு சொன்னார். இந்த 5 மந்திரிமார்களும் என்ன செய்தாங்க? வெள்ளியனாவை குறி வச்சு சுட்டாங்களா ஐயா? சுடவே இல்ல. பார்த்துக்கோ, எங்க அசமுத்து பாலகன் என்ன செய்தா தெரியுமா? அவர் துப்பாக்கிய கையிலெடுத்து வெள்ளியனா உருகும்படி சுட வேணும் என்று என்ன செய்தா தெரியுமா? அவரோ கச்சம் இல்ல வரிஞ்சு கட்டி கருத்த கச்ச சுங்கலிட்டு ஐயா தட்டி மெல்ல வரிஞ்சு கட்டி சமுத்து பாலகனோ மாமரக்கா சுங்கலிட்டு சோழமண்ண அரண்மனையில் அது சமயம் அது செய்வா. துப்பாக்கிய ஐயா கையிலெடுத்தா ரசமுத்தே பால மண்டி போட்டு இடது கால மண்டி போட்டு வலது கால தூக்கி வைத்து ரசமுத்து பாலகனோ மனது நல்ல புறையத்தானோ இடது நல்ல விஷயமோ முறுக்குவாரோ இடது தொடைய ஐயா தட்டுவாரோ வலது மீசைய ஐயா துப்பாக்கிய கையிலெடுத்து சமுத்திர பாலகரோ வெள்ளியானா உருகும்படி துப்பாக்கிய கையிலெடுத்து வெள்ளியனா உருகும்படி அனா மேல கண்ணுமா துப்பாக்கி மேல யாகமா சுடுதார். பார்த்துக்கோ, அவ குறிபாத்து எங்க அசமுத்து அந்த வெள்ளி நல்ல நாவத்தான் அசமுத்து பாலகனோ குறிபாத்து சுடுவாரோ. குறிபாத்து சுட்டார். பார்த்துக்கோ, எங்க அசமுத்து பாலகனானவ அப்படி வெள்ளியனா உருகும்படி குறிபாத்து சுட்ட போது 1000 மந்திரிக்கும் 5 மந்திரிக்கும் அண்ணாவி முதல் மந்திரிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்தார். வீரம் பட்டம் சூரம் பட்டத்தையும் கொடுத்து கசமுத்து மந்திரியானவ என்ன செய்தார்? அந்த சோழ மகாராஜனுடைய அரண்மனையில மந்திரியாகவே பொறுப்பேற்று கொண்டு எப்படி வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? நீதி முற தவறிடாம ஐயா தவறிடாம
ஐயா நிச்சயமா ஆண்டு வாரா அவர் ஆண்டு வாரா உலகம் எல்லாம் ஐயா உலகம் எல்லாம் ஐயா ஆண்டு வாரார் கசமுத்தே ஐயா கசமுத்தே களஞ்சியமும் அவர் காவல் களஞ்சியமும் அவர் காவல் பார்த்துக்கோ கசமுத்தானவருக்கு ஐயா களஞ்சியமும் அவர் காவல் அவர் காவல் ஐயா கஜனாம் அவர் காவல் அவர் காவல் அவர் காவல் சாமி பொக்கிசம் அவர் காவல் அவர் காவல் ஐயா பூட்டு எல்லாம் அவர் காவல் அவர் காவல் அவர் காவல் களஞ்சியமும் அவர் காவல் கஜனாவும் அவர் காவல் அம்மா பூட்டு எல்லாம் அவர் காவல் பொக்கிஷமும் அவர் காவல் களஞ்சியமும் அவர் காவல் பார்த்துக்கோ அம்மா அப்படி ஆண்டு வருகிற வேளையில வேளையில் அப்படி சோழமகாராஜனுடைய அரண்மனையில ஆமா அப்படி ஆண்டு வரக்கூடிய வேளையில சுவாமி என் அசமுத்து வாழ மந்திரியானவருக்கு ஆமோ என்ன செய்கிறார் தெரியுமா என்ன செய்கிறார் ஐயா நீதிமுறை தவறிடாமல் ஆமா நிச்சயமாகவே ஆண்டு வரக்கூடிய காலத்தில் எத்தனை வருஷம் ஆட்சி செய்து வருகிறார் சாமி ஒருவரிடம் இருவரிடம் மொத்தம் 3 மொத்தம் 3 வருடகாலம் கசமுத்து மந்திரி முக்கியமா வாழ்ந்துவா 12 வருட காலம் 12 பக்குவமா வாழ்ந்துவா மந்திரி நாவி மந்திரி ஆண்டு வரும் காலத்தீர கசமுத்து பாலனுக்கு கசமுத்து 21 வயது ஆச்சுங்க 21 வயது மாச்சு ஏ அப்பா ஓ கசமுத்துக்கு எத்தனை வயசு ஆச்சு 21 வயது இளவட்ட பிராயம் 21 வயசாச்சு இளவட்ட பிராயமானார் ஆமா ஆமா என் கசமுத்து மந்திரியானவர் ஆமா சோழ மகாராஜனுடைய அரண்மனையில ஆமோ
21 வயசாச்சு இளவட்ட பிராயமானார். 21 வயசுல ஐயா எப்படி இருக்காருங்க? ஏப்பா எப்படி இருக்கிறாரு? அரும்பு மீச, குறும்பு பார்வை, திருட்டு முழிய, ஏப்பா உருட்டி முழிக்காரு. உருட்டி முழிக்காரு பார்த்துக்கோ. ஆமா என் கசமுத்து மந்திரியானவ ஆமோ ஒரு நாள் தினத்திலே வந்து என்ன சுவாமி என்னையா செய்தார்? என்ன செய்கிறார்? சோழ மகாராஜ மன்னன் அழைத்தார். என்ன நினைக்கிறார்? ஏ அப்பா கசமுத்து, ஏ கசமுத்து மந்திரி, உனக்கு வயசு என்ன? எப்பா 21 வயதாச்சு. எனக்கு 21 வயசாச்சு ஐயா. ஆமா ஒரு கல்யாணம் எதுவும் முடிச்சு பார்க்கலாம்லா என்று கேட்டார். கேட்டார். கல்யாணம் முடிக்கணும், உன் சொந்த பொண்ணு எதுவும் முறை பொண்ணு இருக்கான்னு கேட்டார். எப்பா இருக்கான்னு கேட்கிறாரு. கசமுத்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்கிறார்? ஐயா ஏ சோழ மகாராஜா மன்னா, என்னப்போ எங்க சொந்த ஆமா மாம மகா இருக்கா. எப்பா மாமா மகா இருக்கிறா? எங்க இருக்கா? எங்க இருக்கிறா? அகப்பநாடு முறப்பநாடு, நாடு அகப்பநாடு முறப்பநாடு, நாடு ஆறு பங்கு நாடதில நாடதில முத்துசாமி தேவர் மவா, அவர் மகள் ஐயா தேவர் மகன், எங்க மாமமாக கசத்தியவா, சத்தியமாக எங்க மாமமாக கசத்தியவா, அவர் மகள் என்னோட மாமமாக கசத்தியவள். அந்த அகப்பநாடு முறப்ப நாட்டுல ஆமா எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுமோ?